நம்ம இப்போ இங்க டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபி ரவுட்டிங். ரவுட்டிங்னா என்னன்னா, இது ஒரு ப்ராசஸ். ஒரு டேட்டா பாக்கெட்டை ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு மூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ரவுட்டிங். இது பண்ணணும்னா ரவுட்டர் வச்சு தான் ரவுட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த ரவுட்டிங் ப்ராசஸ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு மெயினா. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங், இன்னொன்று டைனமிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்னன்னா, இங்க வந்து எல்லாமே மேனுவலா பண்ணணும். ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மேனுவலா ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்ல இருந்து டேட்டா வந்துச்சுன்னா, இல்ல ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கு நம்ம ரீச் பண்ணணும்னா எந்த பாத் வழியா போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து மேனுவலா பண்ணாக்கா இது வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சொல்லலாம். இந்த நெட்வொர்க் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ரவுட்டரும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். அதாவது நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன இன்புட் கொடுக்குறாரோ அதை தான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இதை வந்து ரொம்ப ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து மோஸ்ட் செக்யூரா இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து மற்ற ரிசோர்சஸ், அதாவது இந்த சிபியு, பேண்ட்வித், அதே மாதிரி மெமரி, இந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால இது வந்து கொஞ்சம் தலைவலி இல்லாத மெத்தட். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள் நெட்வொர்க்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போ நெட்வொர்க் ரொம்ப பெருசா போகுதோ அப்போ அது இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருக்கும். இன்கேஸ் ஏதாவது லிங்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, அப்போ ஸ்டாட்டிக் ரூட்டிங்ல வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீரூட் பண்ற மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ரெண்டு தான் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாட்டிக் ரூட்டிங். அடுத்து டைனமிக் ரூட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, டைனமிக் ரூட்டிங் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ரவுட்டிங் புரோட்டோகாலை வந்து ரவுட்டர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நெய்பர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க மேனுவலா நம்ம வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இப்போ ஸ்டாட்டிக் ரூட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா எந்த வழியை போகணுன்றதெல்லாம் நம்ம மேனுவலா செட் பண்ணுவோம். பட் டைனமிக் ரூட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நம்ம வந்து டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டர்ஸ் எல்லாமே இந்த நெட்வொர்க்ல அவைலபிளா இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிறோம் பக்கத்து நெய்பர்ல இருந்து. ஓகே, இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நெட்வொர்க் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ஈஸியா வந்து நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து ரவுட்டிங் டேபிள் வந்து அதுவே எனேபிள் கிரியேட் பண்ணிடும். ஸோ இது மூலமா வந்து ஃபாஸ்டா வந்து ரவுட்டிங் நடக்கும். அடுத்து இன்கேஸ் ஈவன் இப்போ ஏதாவது வந்து ஒரு ரூட் ஃபெயில், ஒரு லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா, ஒரு லிங்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட டிராஃபிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு வழியை வந்து ரீரூட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் அட்வான்டேஜஸ். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா, சில கேசஸ்ல ஏதாவது ஆத்தென்டிகேஷன் இல்லாம வந்து நெய்பர் டேபிள் ஃபார்ம் நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றது அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா சம்டைம்ஸ் இது வந்து செக்யூர் இல்லாம இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து இதுல சில ஓவர் ஹெட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து சிபியு மெமரி, அதே மாதிரி லிங்க் பேண்ட்வித் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஓவர் ஹெட்னு சொல்லலாம் கம்பேரிங் டு ஸ்டாட்டிக் ரூட்டிங். பட் ஸ்டாட்டிக் ரூட்டிங்கோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் எவ்வளவு பெரிய நெட்வொர்க் நம்ம பண்ணாலும் ஃபார்ம் பண்ணலாம். இந்த டைனமிக் ரூட்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட்ஸ், ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால், இன்னொன்னு எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்னா என்னன்னா, இந்த ரவுட்டிங் அப்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் அட்டானமஸ் சிஸ்டத்துக்குள்ள மட்டும், அதாவது ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற ரவுட்டர்ஸ்குள்ள மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது பேரு இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால்னா ரெண்டு டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ், அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது பேரு எக்ஸ்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால். இதோட நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிஜிபி, பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம், அதாவது ரெண்டு டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை, ரவுட்டர் அப்டேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் தான் பிஜிபி. அதே மாதிரி இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகால் பார்த்தோம்னா ஃபர்தரா 3 டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்னு லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோகால், தென் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் ப்ரோட்டோகால், அடுத்து ஹைபிரிட் ரூட்டிங் ப்ரோட்டோகால். லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்னா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வித்தின் ஆர்கனைசேஷனுக்குள்ள ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை மற்ற ரவுட்டர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ப்ரோட்டோகால். இதுல இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மெத்தட் இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்றப்போ என்டையர் நெட்வொர்க் டோபாலஜி வந்து எல்லா ரவுட்டர்ட்டையும் இருக்கும். நெட்வொர்க்கோட மொத்த டோபாலஜியும் எல்லா ரவுட்டரும் மெயின்டைன் பண்ணும்.
அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நெட்வொர்க்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் அப்டேட் பண்ணும் அந்த இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு, புதுசா ஒரு இது வந்திருக்கு, இல்ல புதுசா ஒன்று ஏற்கனவே இருக்கிறது போயிடுச்சு, அந்த மாதிரி எப்ப சேஞ்சஸ் நடந்தா மட்டும் நெய்பர் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். இது வந்து அதனால இது வந்து ஃபாஸ்ட் கன்வர்ஜென்ஸா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங், அதே மாதிரி லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் புரோட்டோகாலுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் OSPF ISIS. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் புரோட்டோகால். இது வந்து ரவுட் பை ரூமர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியட் இன்டர்வல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு வந்து தன்னோட ரவுட்டிங் டேபிள வந்து எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து ஸ்லோ கன்வர்ஜென்ஸ் கம்பேரிங் டு லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் புரோட்டோகால். இதோட குட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா RIP அண்ட் IGRP. இதுல வந்து நம்ம லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் புரோட்டோகால் என்டையர் டோபாலஜிஸ் வச்சிருக்காது. அடுத்து வந்து ஹைபிரிட் ரூட்டிங் புரோட்டோகால். அப்படின்னா என்னன்னா, இந்த ஹைபிரிட் ரூட்டிங் புரோட்டோகால்ன்றது இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா, லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் புரோட்டோகால் பிளஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் லிங்க் ஸ்டேட் ரூட்டிங் புரோட்டோகால் அண்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் புரோட்டோகால். இந்த ரெண்டு புரோட்டோகால்ல இருக்க அட்வான்டேஜஸை மட்டும் எடுத்து ஒன்னா பண்ணது பேர் தான் ஹைபிரிட் ரூட்டிங் புரோட்டோகால். இதோட குட் எக்ஸாம்பிள் வந்து IGRP.